இங்க ஒரு பொண்ணுக்கு கோழி கடையில வேலை பார்க்கிற பையனை பிடிச்சிருக்கு. அவனை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கடையில இருக்கிற ஓனர் ஐடியா கொடுக்கறாரு. நாக்குக்கு ருசியா சமைச்சு கொடுத்தேன்னா கீழே விழுந்துருவான். நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அந்த பொண்ணு அவ்வளவுதான் விஷயமா, அதை என்கிட்ட விடு, நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறா. நாங்க தான் ஆமா, இங்க சமையல் யார் பண்றா? ஆம்பளையா இல்ல பொம்பளையா சமைக்கிறாங்க? அதுக்கு அந்த ஹோட்டல்காரர் இப்ப எங்கம்மா பொம்பளைங்க சமைக்கிறாங்க? எல்லாம் டிவியை பார்த்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இப்பெல்லாம் நாங்க தான் சமைக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. அதுக்கு அந்த பொண்ணு கையில குழம்பு ஊத்துன்னு சொல்ல அவனும் கொஞ்சம் செட்டி எடுத்து கையில ஊத்த குழம்ப குடிச்சு பார்த்துட்டு குழம்பு ரொம்ப ருசியா தான் இருக்கு. 5 கறி வச்ச குழம்பு, 5 வறுத்த குழம்பு, 5 சோறு பார்சல் இப்படி கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு நானே என் கையால கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஓனர் கேட்டுட்டு நான் நம்பிட்டேன். நீங்க வச்சுட்டு போமா, நாங்க பாத்துக்கிறோம். அந்த பையனுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கிருந்து ஓனரும் அது போக 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ மறந்து விட்டேன், போய் எடுத்துட்டு வந்தா இந்த பொண்ணு பாக்குறா. இங்க இந்த கூத்து நடக்குதுன்னு அந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா. அதுக்கு ஆஹா கண்டுபிடிச்சிட்டாலே, என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே, இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு. இந்த டைம்ல அந்த பையனும் அங்க வரான். உனக்காக செல்விதான் சமைச்சு கொண்டு இருக்கான்னு சொல்ல அவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அந்த பையன் தான் கோச்சுக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா கடை ஓனர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, இது ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா இந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்து வாழ்ற வழிகாட்டி இந்த கதையை முடிக்கிறாங்க.